ஒரு ஐடி இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேக்ஸிமம் ஆப்டிடியூட் ரவுண்டாக தான் இருக்கும். தென் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் ரிலேட்டடான ரவுண்ட்ஸ் இருக்கும். தென் டெக்னிக்கல் ரவுண்ட் அண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் இருக்கும். இந்த எல்லா ரவுண்டையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு கோடிங் நாலேஜ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட், ரெஸ்யூம் பில்டிங். ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் ஐடி ஃபீல்டில் நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்னு உங்கள் ரெஸ்யூமை ஒரு வெல் ஸ்ட்ரக்சர் ரெஸ்யூமாக க்ரியேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், நீங்கள் அப்ளை பண்ணுற கம்பெனிலேருந்து கால் வர்றதை தீர்மானிக்க போகிறதே இந்த ரெஸ்யூம் தான். ஸோ உங்கள் ரெஸ்யூமை நீட் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்காக ஃபேக்காக எந்த விஷயத்தையும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா கேள்விகள் அதை பற்றியும் இருக்கும். அண்ட் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போது கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற விஷயங்களை பேஸ் பண்ணியிருந்தால் ரொம்பவே நல்லது. இல்லை உங்களோட ட்ரீம் கம்பெனியை நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அந்த கம்பெனி ரிலேட்டடாக இருக்கிறதும் கூட நல்லது. தென் கோடிங் நாலேஜ். எந்த ஒரு ஐடி கம்பெனிஸ்க்கும் கோடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மாஸ்டர் ஆகணும். மாஸ்டர் ஆகணும்னா கோடிங்கை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், கோட் ஃபோர்சஸ், கோட் செஃப்னு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் எந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இங்கே ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ரொம்பவே முக்கியமானது. அதே போல் லாஜிக்ஸும் ரொம்பவே முக்கியமானது. ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் அடுத்தடுத்த லெவலில் சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால இன்டர்வியூ டைம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், டெக்னிக்கல் நாலேஜ். ஐடியில் இப்போ ரீசெண்டாக இருக்கிற டெக்னாலஜிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸில் அப்டேட்டடாக இருங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டின்னு பல அட்வான்ஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நீங்கள் அட்வான்ஸ்டான விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுனால நீங்கள் அவுடேட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இதுவே உங்களுக்கு இன்டர்வியூவில் ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் உங்களை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். அடுத்ததா மார்க் இன்டர்வியூஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ் இல்லைனா ஆன்லைன் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி ஒரு ட்ரையல் இன்டர்வியூ உங்களுக்கு நீங்களே வச்சு பாருங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில கொஸ்டின்ஸ் கூட அவங்க உங்ககிட்ட கேட்கலாம். இன்டர்வியூவில் நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான மார்க் இன்டர்வியூஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கண்டிப்பாக தரும். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது கம்பெனி ரிசர்ச். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு தான் அப்ளை பண்ணணும் இல்லை. அது உங்கள் ட்ரீம் கம்பெனியாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனாலும் ஒரு நல்ல க்ரோத் இருக்கிற க்ரோயிங் கம்பெனி கூட அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரியான இடங்களில் உங்களுக்கு பெரிய கம்பெனிஸை விட லேர்னிங் அதிகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் கம்பெனி சர்ச் பண்ணும்போதே அந்த கம்பெனியோட கல்ச்சர், அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ்னு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அவங்க கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஏதோ ஒரு டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அது இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா பூம் ஆக போகுதுன்னு சொன்னால் அதை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்னுமே நல்லது. ஏன் கம்பெனிஸோட கல்ச்சர் முக்கியம்னா, நமக்கு என்னதான் ஒர்க் நல்லா தெரிஞ்சாலும் அந்த கம்பெனியோட கல்ச்சர் சரியில்லைன்னு சொன்னால் நம்மளால் அங்கே ஒர்க் பண்ணவே முடியாது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஒர்க்கில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. ஸோ கம்பெனிஸோட கல்ச்சர் அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி அண்ட் அதனால உங்களுக்கு வரப்போகிற க்ரோத்துன்னு எல்லா ஆஸ்பெக்ட்லையும் யோசித்து இந்த ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததான் நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நம்மக்கிட்ட நல்ல ஸ்கில் செட் இருந்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ண கம்யூனிகேஷன் ரொம்பவே முக்கியம். அண்ட் உங்கள் லீடர்ஷிப் எபிலிட்டியை நீங்கள் ஷோ பண்ணவும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எந்த தயக்கமோ பயமோ இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அண்ட் பலர் கலந்துக்க போகிற இன்டர்வியூவில் உங்களை நீங்கள் தனித்துவமாக காட்டிக்க முடியும். ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இப்போ இருந்தே வளர்த்துக்கங்க. அண்ட் நெக்ஸ்ட், கெட் ரெஃபரல் ஃப்ரம் சீனியர். உங்கள் ஆஃபீஸ் சீனியராக இருக்கலாம், இல்லை உங்கள் காலேஜ் சீனியர்ஸாக இருக்கலாம். அவங்க நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ரெஃபரல் வாங்க ட்ரை பண்ணுங்கள். தென் கிரியேட் அ நெட்வொர்க். ஐடி ரிலேட்டடாக நடக்கிற மீட்டப்ஸ், கான்ஃபரன்சஸ் அண்ட் வெபினார்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு ப்ரொஃபஷனலில் இருக்கிற பலரோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான செஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபீல்டை பற்றின கிளாரிட்டி இன்னும் அதிகமாகும். இதுவும் கூட உங்களுக்கு இன்டர்வியூவில் யூஸ் ஆகும். அடுத்ததாக என்கேஜ் யுவர் செல்ஃப். அடிஷ்னலாக உங்கள் ஃபீல்டுக்கு தேவையான ஆன்லைன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது, அதில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு எப்போதும் என்கேஜிங்காக இருங்க. டெய்லி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாம் ரெகுலராக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்னதான் கோடிங்கில் மாஸ்டராக இருந்தாலும் ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லைன்னா சடனாக பல விஷயங்களுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ எப்போதும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், என்கேஜாக இருங்க. இந்த ஹேபிட் உங்களை ஆக்டிவாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும்.
ஃபைனலி ஜாப் போர்ட்டல்ஸ் அண்ட் கெரியர் பேஜ். லிங்க்டின், நௌக்ரி அண்ட் இண்டீட் போல இருக்கிற ஜாப் போர்ட்டல்ஸில் உங்கள் ரெஸ்யூம் அண்ட் டீட்டெயில்ஸை என்ரோல் பண்ணுங்கள். இது உங்கள் ஜாப் ஆஃபரை உங்களை தேடி வர வைக்கும். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்பெனியோட கெரியர் பேஜுக்கு போனால் அந்த பேஜில் அங்கே இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது வழியாக கூட உங்களுக்கு பிடிச்ச ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். உங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடி ஜாபில் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் முக்கியமான டிப்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது போல் இன்னும் பல வீடியோஸ்க்கு நம்ம என்ட்ரி எடிவேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஆல், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டுக்கு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.